ஹலோ எவ்ரிவன். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த நாவல்ஸ் படிக்கிற பழக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அதுலேயும் இந்த க்ரைம் நாவல்ஸ், அப்புறம் மிஸ்ட்ரி த்ரில்லர் நாவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேடி தேடி படிக்கிறதுல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. எஸ்பெஷலி ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, அதாவது அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ், க்ரைம்ஸ், ஒரு பயம் கலந்த கியூரியாசிட்டி வரும் இல்லையா, அது படிக்கும் போது எப்படி அந்த பர்டிகுலர் ஸ்டோரி இல்லை ஒரு கேஸ் அன்சால்வ்டா மாறுச்சு, இல்லை எப்படி அது எப்படி முடியும், யார் அதுல கல்பிரிட்டா இருப்பா, இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் தேடி படிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஈடுபாடு அதிகமா இருந்தது. ஆனா என்ன, நிறைய படிப்பேன், யார்கிட்ட என்ன சொல்றது, யார் கேட்பாங்க அப்படின்ற ஒரு இதுதான் எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இன் அன்சால்வ்ட் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? இயர் 1922, ஜெர்மனியில் ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துல 6 பேர் ஃபேமிலியா வாழறாங்க. ஆடு மாடு கோழின்னு அதெல்லாம் வளர்த்துட்டு இது பண்ணிட்டு ரொம்ப நார்மலான ஃபேமிலி, நார்மலான ஊர். இதுல என்ன புதுசா நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு நாள் ஸ்னோல அவங்க வீட்டுக்கு உள்ள யாரோ போற மாதிரி கால் தடம் இருக்கு. ஆனா அந்த வீட்டை விட்டு வெளில போற மாதிரி கால் தடமே இல்லை. எல்லா ரூமையும் சுத்தி பாக்குறாங்க, தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்க 6 பேரை தவிர புதுசா அந்த வீட்டுல ஒருத்தர் உள்ள வந்ததுக்கு உண்டான எந்த தடையுமும் இல்லை, அந்த ஸ்னோல பனியில கால் தடத்தை தவிர. இது ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஃபேமிலியை பயமுறுத்துச்சு. அப்புறம் என்ன இருக்கு, அட்டிக், அதாவது நம்ம வீட்டுல எல்லாம் பரணை இருக்கும் இல்லையா, அவங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னா பரணையவே ஒரு ரூம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸ்டெப்ஸ் வச்சு மேல போனா அவங்களுக்கு தேவையில்லாத பழைய திங்ஸ்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அந்த பரணையில யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஆனா போய் பார்த்தா யாருமே காணோம். இது ரெண்டாவது. இந்த மாதிரி நிறைய நடக்குது, அவங்களுக்கு பயமா இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேஷுவலா நம்ம பேசும்போது நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்தா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா யாரு என்ன பார்த்தாலும் கால் தடம் டெய்லி வருது, அட்டிக் அதாவது பரணையில சத்தம் கேக்குது. ஆனா யாரும் உள்ள போனதுக்கு உண்டான அறிகுறி யாருக்குமே தெரியல. இதை என்ன பண்றது எது பண்றது ஒன்றும் புரியல. 4 நாள் கழிச்சு ஒருத்தரா அந்த ஃபேமிலியில இறக்குறாங்க. எப்படி இறக்குறாங்கன்னா, அந்த ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்க்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பான்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு பண்ணை இருக்கும். அந்த பண்ணையில தான் இதெல்லாம் வளர்த்துருக்காங்க ஒன்னா. அந்த பண்ணையில இவங்க எல்லாருமே கொடூரமா செத்து இருந்திருக்காங்க. இத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிருக்கு. எல்லாரும் காணாம போயிட்டதா நினைச்சிருக்காங்க. அப்புறம் ஏதாச்சும் அந்த பண்ணைக்குள்ள போய் பார்த்தா எல்லாருமே ரொம்ப மோசமான முறையில இறந்திருக்காங்க. கடைசியான அந்த ஃபேமிலி விக்டிம் யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன குழந்தை. இது யாருக்குமே என்னன்னு புரியல, எல்லாருக்கும் ரொம்ப பயத்தை கொடுத்தது. ஸோ இது ஆப்வியஸ்லி போலீஸ் கேஸா மாறுது. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. 100 பேருக்கு மேல அந்த காலத்திலேயே விசாரிச்சாங்களாம். எல்லாரையும் போட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லார் வீட்லயும் போய் செக் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு தடயமும் யாருக்கும் கிடைக்கல. அந்த ஃபேமிலிக்கு அப்படி என்னதான் ஆச்சு, யாருதான் அவங்கள அப்படி கில் பண்ணியிருப்பா, அவ்வளோ ஒரு வன்மத்தோட அவங்கள கொடூரமா கொலை பண்றதுக்கு உண்டான அவசியம் என்னன்னு யாருக்குமே புரியல. கடைசி வரைக்கும் யார் அந்த கில்லர்னு தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஊர்ல இருந்து சில பேர் சொல்லியிருக்காங்க, அந்த வீட்டுல அந்த கொலை நடந்த 4 நாளைக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அப்ப கூட அவங்க வீட்டுல சிம்னி எரிஞ்சிருக்கு. அதாவது யாராவது அவங்க வீட்டுல சமைச்சாதான் சிம்னி எரியும். ஸோ சிம்னி எரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பண்ணையில எல்லா ஆடு மாடுக்கும் ரெகுலரா சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்றதும் அப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஒன்று அந்த ஃபேமிலியில இருந்த யாராவது அவங்கள கொன்னுட்டு இறந்துட்டாங்களா, இல்லை யாரோ ஒருத்தர் அவங்களுக்கே தெரியாம உள்ள அவங்களுக்குள்ளே இருந்து எல்லாரையுமே சாவடிச்சிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் சொல்றாங்களே, பேய் பிசாசு பூதம்,
இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்திருக்குமான்ற அளவுக்கு கூட அந்த காலத்துல போலீஸ் யோசிச்சிருக்கு. ஏன்னா டில் டேட் வரைக்கும் திஸ் இஸ் ஆல்வேஸ் அன்சால்வ்ட். அந்த கேஸ் இப்போ வரையும் சால்வ் ஆகல. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஒரு க்ளூவும் கிடைக்கல. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பண்ணையை எரிச்சிட்டாங்க. ஏன்னா ஊர் மக்களுக்கு அந்த பண்ணையை பார்க்கும்போதுல ரொம்ப பயம் வந்ததுனால. ஸோ திஸ் இஸ் ஹிண்டர் கைஃபெக் மர்டர் மிஸ்ட்ரி. அந்த ஸ்டோரி இப்பயும் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. கேட்கும் போது எனக்கு ரொம்ப, படிக்கும்போது ரொம்ப பயமா, இந்த த்ரில்லிங்காக எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு நிறைய வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ சில பேருடைய தியரி என்னன்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஏதாவது இஷ்யூ வந்து அவங்களுக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்து பகையாளியா மாறி அவங்கள கொன்னுட்டு அவங்களும் இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேருடைய ஒரு தியரியா இருந்தது. சில பேர் வந்து இப்ப வரைக்கும் அந்த உள்ள வந்துட்டு போனது யாருன்னு தெரியாததுனால ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் தான் வந்து இது பண்ணிருக்கலாம் அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. பட் கன்ஃபார்ம் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு இப்போ வரை யாருக்கும் சொல்ல முடியல. ஸோ இந்த ஸ்டோரி கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தியரி இருக்கும் உங்களுக்கு மைண்ட்ல? இதை பத்தி யோசிக்கும் போது என்னவா, எப்படி இறந்திருப்பாங்க, இல்ல யார் கில்லரா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் டாக்கிங் மது, அண்ட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.